ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் லாஸ்ட் வீடியோவில் பிம்பிள்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ பிம்பிள்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ அண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி நம்ம வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கின் டைப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் இதுக்காக ரொம்ப செலவு பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது, ஒரு செலவும் கிடையாது. வீட்டில் இருந்தபடியே நம்ம ஈஸியாக உங்கள் ஸ்கின் டைப்பை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அது வீட்டில் இருந்தே ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கின் டைப் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? உங்கள் ஸ்கின் டைப்பு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த மாதிரியான ஃபேஸ் வாஷோ இல்லை சன்ஸ்க்ரீனோ மாய்ஸ்சரைசரோ இல்லை சோப்போ இல்லை ஏதாவது க்ரீம்ஸோ நம்ம வந்துட்டு எப்படி வாங்குறது, அதை எப்படி நம்ம வந்துட்டு எந்த டைமில் அதை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், நம்ம வாங்கவும் முடியும். ஓகேங்களா? இது எதுவுமே தெரியாமல் யூஸ் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டெல்லாம். பட் அது உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க. அதுவுமே ஸ்கின் டைப் தெரிஞ்சு பண்ணுறது என்ன கேட்டால் பெட்டர். ஓகேங்களா? ஸோ சிலருக்கு ஒத்துக்கும், சிலருக்கு ஒத்துக்காது. அதனால தான் சொல்கிறேன், நம்மளோட ஸ்கின் டைப்பை தெரிஞ்சு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். பிகாஸ் நம்ம ஸ்கின் வந்துட்டு எல்லா டைமும் ஒரே ஸ்கின் டைப்பில் இருக்காது. வெதருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்கின் டைப் மாறிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம ஸ்கின் டைப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் டைப் வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம வந்துட்டு எந்த மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரியும். என்னதான் பிராண்டாக நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணினாலும் நம்ம ஸ்கின்னுக்கு ஃபஸ்ட்டு செட் ஆகணும் இல்லையா? அதை பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஃபேஸில் இருக்க ஏரியாஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஹெட்டு, நோஸு, சின். ஓகேங்களா? அதாவது நெத்தி, மூக்கு, தாடை, இந்த மூணு பிளேஸை வந்துட்டு டி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கண்ணு ஏரியாவை வந்துட்டு, அதாவது சீக்ஸ், அது வந்துட்டு சி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்கின் டைப்பை ஐடென்டிஃபை பண்ண ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரொம்பவே சிம்பிள். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் ஆர் சோப்பு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிவிட்டு டவலால் டேப் பண்ணி மட்டும் எடுத்துருங்க. டேப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது எந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க்கோ இல்லை சீரமோ மாய்ஸ்சரைசரோ சன்ஸ்க்ரீனோ இல்லை எனி அதர் க்ரீம்ஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் தூங்கிடலாம். ஓகேங்களா? இல்லை என்னால் நைட் டைம் பண்ண முடியாது, டே டைம் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஓகே, டே டைமும் பண்ணலாம். சேம் ப்ராசஸ். எனி சன்ஸ்க்ரீன் ஃபேஸ் வாஷ் ஆர் சோப் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம டவலால் டேப் பண்ணி எடுத்துகிட்டு 6 to 8 hours வந்துட்டு நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நம்ம போடக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுருணும் ஃபேஸை. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஸ்கின் டைப்பை வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஒரு மிரர் முன்னாடி நீங்கள் நின்றுக்கோங்க. நைட்டு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ உங்கள் ஃபேஸு, அதே மாதிரி மார்னிங்கும் உங்களுடைய ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் எந்த இடத்துலையும் அந்த டி ஜோன் அப்படின்ற இடத்துல, அதாவது ஹெட்டு, நோஸு, சின், இந்த 3 இடத்துலையும், இல்லைன்னா இந்த சி ஜோன் அதாவது சீக், இந்த இடத்துலையும் ஆயில் செக்ரேட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது நார்மல் ஸ்கின். ஓகேங்களா? நார்மல் ஸ்கின்னாக இருக்கும். அதே நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பட் உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை மடக்கி அதை வந்துட்டு அப்பர் டைரக்ஷனில் உங்களுடைய சீக்கில் வந்துட்டு ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின் வந்துட்டு சொறுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் போய் நம்ம 1 week இல்லைன்னா 10 days வந்துட்டு ஸ்டே பண்ணுனா நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு எவ்வளோ ட்ரையாக இருக்கும், அதுக்குன்னு ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற மாதிரி வெட்டாக இருக்கும், இல்லைன்னா ஒயிட் பேச்சஸாக நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு ட்ரை ஸ்கின். இது வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி மறுநாள் காலையில் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சொறுன்னு இருக்கும். அப்போ அது ட்ரை ஸ்கின். ஃபேஸ் வந்துட்டு பிரைட்டாக இருக்கும், பட் சொறுன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது ட்ரை ஸ்கின். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய டி ஜோன்லேயும், அதாவது ஹெட், நோஸு, டி ஜோன்லேயும் சீக்ஸ் சி ஜோன்லேயும் ஆயிலாக இருந்துச்சு, நீங்கள் கையை வச்சு ரப் பண்ணும்போது அது ஆயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஆயிலி ஸ்கின். ஓகேங்களா? அதுவே நீங்கள் கையை வச்சு பார்க்கும்போது சி ஜோனில் நார்மலாக இருந்துச்சு
ஓகேங்களா. சி ஜோன்ல நார்மலா இருந்துச்சு அப்படின்னா அது காம்பினேஷன் ஸ்கின். ஓகேங்களா. டி ஜோன்ல நார்மல், சி ஜோன்ல நார்மலா இருக்கும், டி ஜோன்ல ஆயிலியா இருக்கும். இல்ல அப்படின்னா அப்படியே உல்டாவா இருக்கும். ஓகேங்களா. ஏதோ ஒரு டி ஜோன், சி ஜோன், இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஜோன்ல வந்துட்டு தான் ஆயில் செக்ரேட்டா இருக்கும். இப்போ இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின். நெக்ஸ்ட் சி ஜோன் வந்துட்டு ரெட்டிஷாக இருந்துச்சு அப்படின்னா அது சென்சிட்டிவ் ஸ்கின். ஒன்று அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம சேம் அந்த ஊட்டி ஹில் ஸ்டேஷன், ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரியான ஸ்டேஷனுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நம்மளுடைய சீக்ஸ் ரொம்ப ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். ஏன் ஈவன் நம்ம இங்கே நம்ம நார்மல் ஸ்பேஸ்லேயே இருந்தோம் அப்படின்னா வெயில் தாங்காமல் அவங்களுடைய சீக்ஸ் மட்டும் ரொம்ப பிங்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின்ல சேரும். நான் இப்போ இந்த ஸ்கின் டைப் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ரீகால் மட்டும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நார்மல் ஸ்கின். நார்மல் ஸ்கின் எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எங்கேயுமே எந்த ஆயிலும் எந்த ட்ரைனஸும் இருக்காது. ஓகேங்களா. நைட் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது நார்மல் ஸ்கின். ட்ரை ஸ்கின் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பட் எலாஸ்டிசிட்டி இல்லாமல் கொஞ்சம் சொரன்னு இருக்கும். ஓகேங்களா. அது வந்துட்டு ட்ரை ஸ்கின். ஓகே. அடுத்து ஆயில் ஸ்கின். ஆயில் ஸ்கின் அப்படின்றது டி ஜோன் அண்ட் சி ஜோன்ல ரெண்டு ஜோன்லையுமே ஆயில் வந்துட்டு செக்ரேட் ஆகும். ஓகேங்களா. அது வந்துட்டு ஆயிலி ஸ்கின். நெக்ஸ்ட் காம்பினேஷன் ஸ்கின். டி ஜோன் மட்டும் ஆயிலாக இருக்கும், சி ஜோன்ல ஆயில் இருக்காது, அது நார்மலாக இருக்கும். இல்லைன்னா சி ஜோன் மட்டும் ஆயிலாக இருக்கும், டி ஜோன்ல ஆயில் இருக்காது, நார்மலாக இருக்கும். இப்படி ஆல்டர்னேட்டிவாக ஏதோ ஒரு செக்ஷன் ஆயிலாகவும் ஒரு செக்ஷன், அதாவது ஒரு ஜோன் வந்துட்டு நார்மலாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது காம்பினேஷன் ஸ்கின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின்ல வந்துட்டு ஒன்றும் இல்லை, சி ஜோன்ல ரெட்டிஷா இருக்கும். ஓகேங்களா. சி ஜோன்ல ரெட்டிஷா இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின். இவ்வளவுதாங்க. இதை வச்சு ஈஸியா நம்மளுடைய ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா. இதுல நீங்க எந்த ஸ்கின் டைப்ல இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் யாரெல்லாம் எந்தெந்த ஸ்கின் டைப்ல எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னைக்கான கடியை பார்த்துருவோமா. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கடிக்கான ஆன்சரையும் பார்த்துடலாம். ப்ரீவியஸ் கடி வந்துட்டு ராமன் கடன் வாங்கினான், அது என்ன காலம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஓகேங்களா. அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அது ராங் ஆன்சர். அதுக்கான ஆன்சர் ராமன் கடன் வாங்கினான், அது என்ன காலம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் ராமருடைய கஷ்டகாலம். ஓகேங்களா. அதுக்கு ஆன்சர் ராமருடைய கஷ்டகாலம். எல்லாம் சிரிச்சுக்கோங்க, ஈனாரி பிள்ளை காமிச்சுக்கோங்க, சிரிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த வாரத்துக்கான கடி. ஓகேங்களா. கண் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னால சூரியனை கும்பிட்டு வாங்கன்னு சொல்றீங்களே, ஏன் டாக்டர் அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டு டாக்டரை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஐடியை பின் பண்ணி வைக்கிறேன். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதுக்கான ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த குட் பாக்டீரியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க டிங் டாங் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேரும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீப் வாட்சிங் பை குட் பாக்டீரியா.